ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்துட்டு யூஎஸில் நடந்த ஒரு கிரிமினல் கேஸை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இது வந்து ஒரு ட்வின் சிஸ்டர் பேஸ் பண்ண ஸ்டோரி. இது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பேரண்ட்ஸான நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குழந்தைகளை எப்படி வளர்க்குங்கிறது ஒரு லெசன் லேர்னிங் ஸ்டோரி. வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம். இது ஃபஸ்ட் வீடியோ. ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஜாஸ்மியா டாஸ்மியான்னு ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்காங்க. இது 2000 நடக்கிற ஸ்டோரி. ஓகேங்களா, இது வந்துட்டு யூஎஸ் ஜார்ஜியாவில் நடக்குது. ஓகே, இது என்ன காரணம்னா, ஒரு நாள் போலீஸ் வந்து இதில் போயிட்டுருக்காங்க, பேட்ரோலில் போயிட்டுருக்கும்போது ஒரு பொண்ணு திடீர்னு காரை வழிமறித்து அழுதுகிட்டே இருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே, போலீஸ் என்ன பண்ணுறாங்க, சரி வாமா அப்படின்ட்டு வீட்டுக்கு போகலான்னு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனால் டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக பிளட் பூல். ஓகே, ஃபுல்லாக ரத்தம், தரம் முழுவதும் ரத்தமாக இருக்குது. போலீஸ் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டாங்க. சரி, ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு என்னம்மா என்னாச்சுன்னா வாங்க அப்படின்னு போகும்போது உள்ளாங்க பாத்ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே போனால் அங்கே வந்துட்டு ஒரு லேடி வந்து இறந்து கிடக்குறாங்க பாத் டப்பில். பக்கத்துலேயே வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணும் இப்போ அந்த காரை வழிமறித்து கூட்டிகிட்டு வந்த பொண்ணும் ஒரே மாதிரி இருக்காங்க. இதுக்கு பின்னாடி ரீசன் என்னன்னா, 2 பேருமே ட்வின் சிஸ்டர்ஸ். ஓகேங்களா, இறந்து கிடந்தது அவங்களோட அம்மா. இப்போ என்னம்மா அப்படிங்கிறது, யாரோ வந்து கொண்டுட்டு போயிட்டாங்க சார், நாங்கள் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஸ்டோரி சொல்கிறாங்க. போலீஸ்க்கு டவுட் வரல, ஏன்னா இவங்க சின்ன பொண்ணுங்க, ஜஸ்ட் அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்த பொண்ணுங்க. ஓகே, அந்த பொண்ணு தான் ஜாஸ்மியா டாஸ்மியா. 2 பேரும் வந்துட்டு ரொம்ப அமைதியான நல்ல பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அம்மா இறந்துட்டாங்கிறதுக்காக அழுகுறாங்க. போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க, சந்தேகப்பட முடியாது இல்லைங்களா, அதனால் அவங்கள வந்துட்டு ஓகேம்மா நீங்கள் வந்துட்டு உங்கள் ஆண்டி வீட்டுக்கோ இல்லை உங்கள் பாட்டி வீட்டுக்கோ போயிடுங்க, நாங்கள் வந்து இது அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு ரிசல்ட் சொல்கிறோன்ட்டு போலீஸ் வந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு மேலே அவங்களுக்கு எந்த டவுட்டும் வரல. ஓகே, இன்வெஸ்டிகேஷனுக்கு ஸ்டார்டிங் ஃபஸ்ட் வந்து போகிறாங்க, ஒவ்வொருத்தராக பண்ணுறாங்க, எந்த லீடுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சரி ஓகே அட்டாப்சியோட ரிப்போர்ட் வரட்டும் அதுக்காக வெயிட் பண்ணலான்னு பார்த்தா அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட மோர் தென் 50 டைமுக்கு மேலே அந்த லேடியை குத்தி கொண்டிருக்காங்க. அந்த பேர் வந்துட்டு நிக்கி ஒயிட் ஹெட், அந்த லேடி, இறந்த லேடி பேர். ஓகே, இப்போ வந்துட்டு அந்த பொண்ணுங்க வந்து அவங்க பாட்டி வீட்டில் இருந்துட்டு அவங்க ஆண்டி, அவங்க பாட்டி இல்லை ஆண்டி வீட்டில் இருந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு போயிட்டு போலீஸு அவங்கள பிடிச்சிட்டு ஏன் இது பண்ணுறீங்க அப்படின்னு அந்த பொண்ணுங்க விசாரிக்கும் போது, இதுக்கு வந்து போலீஸ் சொன்னாங்க, இந்த ரெக்கார்டிங்கை கேளுங்கன்னு சொல்லி அந்த ரெக்கார்டிங்கில் வந்துட்டு இந்த மாதிரி அம்மாவை கொள்வது சேட் அப்படின்ட்டு இந்த 2 பொண்ணுங்க பேசிகிட்டு இருக்கிறது அங்கே ரெக்கார்ட் ஆகியிருந்திருக்கு. அதை வச்சு தான் போலீஸ் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து இந்த பொண்ணுகிட்ட வந்து இந்த பேஸ் பண்ணி இதை கேட்கும்போது அந்த பொண்ணு ஒத்துக்கிறாங்க, ஆமாம் நாங்கள் தான் எங்கள் அம்மாவை கொன்னோம், எங்கள் அம்மாவை எங்களுக்கு பிடிக்கல, அதனால் கொன்னோம். என்னம்மா இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு தனித்தனியாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, ஜாஸ்மியாவையும். ஓகே, ஜாஸ்மியா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எங்கள் அம்மாவோட ரொம்ப டார்ச்சர், தட்ஸ் த ரீசன், நாங்கள் அதனால தான் அந்த அவங்க அம்மாவை கொண்டுட்டோம். சரிம்மா கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கன்ட்டு 2 பேர்த்துக்கிட்ட தனித்தனியாக விசாரிக்கிறாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ், யூஎஸ் போலீஸ். ஓகே, ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு ரெட்டை பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ப்ராப்பரான அம்மாவாக இல்லை. அதுதான் மெயின் ரீசன். இங்கே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த 2 குழந்தைகளும் அவங்க பாட்டி வீட்டில் விட்டுறாங்க. அந்த பாட்டியும் அந்த நிக்கி, அதாவது இந்த பொண்ணுங்களோட சித்தி, 2 பேருமே இந்த குழந்தைகளை வளர்க்குறாங்க. அவங்க ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து நல்லபடியாக தான் வளர்க்குறாங்க. கொஞ்சம் அடாப்டடாக இருக்காங்க. ஓகே, அந்த குழந்தையும் நல்லா அங்கே வளருது, நல்ல பெரிய பொண்ணு, ஒரு டீனேஜ் இதுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, குறிப்பிட்ட ஏஜ் ஒரு 15 கிராஸ் பண்ணும்போது எங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு என் பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸில் கேஸ் போட்டு, கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போட்டு, போலீஸோட இதில் வந்துட்டு இந்த 2 பொண்ணுகளையும் கூட்டிகிட்டு வந்து நான் தான் வளர்க்கணும், நான் தான் அவங்களுக்கு வந்து லீகலான மதர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இந்த 2 பொண்ணுல கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தது தப்பு இல்லை, உண்மையிலேயே பாசம் இருந்தால் நல்லா வளர்த்துருப்பாங்க. பட் ஆனால் இந்த நிக்கிங்கிற லேடி வந்துட்டு ஷீ இஸ் நாட் அ குட் பர்சன் தான். அவங்க ரொம்ப அடாம்னண்ட், அரகண்ட், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. இதனால் அந்த பொண்ணுகளுக்கு வந்து இது சுத்தமாகவே பிடிக்கல. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த பொண்ணுகளை கூட்டிகிட்டு வந்து டெய்லி காலையில் நீங்கள் இத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும், ப்ராப்பராக ஸ்கூலுக்கு போகணும், ப்ராப்பராக இது பண்ணணும், அது பண்ணணும், ரொம்ப டார்ச்சர்னால் கொஞ்சம் நெஞ்ச டார்ச்சரில் ரொம்ப டார்ச்சர். இது அந்த பொண்ணுகளுக்கு சுத்தமாக பிடிக்கல. எப்போ பார்த்தாலும் ஒரே ஆர்கியூமெண்ட்டு, சண்டை, ரகலை, டே டு டே இது இப்படியே போயிட்டு இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் இந்த பொண்ணுகளுக்கு வந்துட்டு எப்படா போகலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பா விட்டுட்டு
அவங்க அப்பா இல்லை, அவங்க பாட்டி வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேட்கும்போது அவங்க அம்மா அலோவ் பண்ணலை. ப்ராப்பராக உட்காந்து பேசுறது இல்லை, சும்மா டார்ச்சர் பண்ணுறது, படிங்க எழுதுங்க, அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது, ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இப்படி தான் போடணுன்ட்டு எப்போ பார்த்தாலும் ஒரே ரகலை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அவங்க அம்மா. இப்போ வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து அது புரியணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா அது பொண்ணு சின்ன பொண்ணுங்க, ஓகேங்களா. அதனால் வந்துட்டு இது அது ஒன்றும் கேட்கல, அது அவங்க பாட்டுக்கு இருந்திருக்காங்க. இது இப்படியே போயிட்டுருக்கு, ரொட்டீன் போயிட்டுருக்கு. ரொம்ப டஃப்பான லைஃப் அந்த 2 பொண்ணுகளுக்கும், ஓகே. ஏன்னா அவங்க பாட்டி வீட்டில் சித்தியில் நல்ல சந்தோஷமாக ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து வளர்த்திருக்காங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாலும் சுத்தமாக பிடிக்கல. இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஜாஸ்மியாவும் ரொம்ப தூங்கிட்டு இருந்திருக்காங்க. காலையில் இந்த லேடி போய் எழுப்பி விட்ருக்காங்க, எந்திரிங்கம்மா காலேஜ் போகணும் அப்படின்னு கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. எந்திரிங்க ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. பட் அந்த பொண்ணுக்கு இது பிடிக்கல. ஏன் எங்களை எழுப்புற, இது மாதிரி எழுப்பாத அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்திருக்காங்க. இந்த அம்மாவுக்கு பிடிக்கல, மறுபடியும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. டார்ச்சர் பண்ணிட்டு இந்த பொண்ணுக்கு ஒன்றும் பிடிக்கல. என்ன பண்ண, ஜாஸ்மியா போயிட்டு கிச்சனுக்கு இருக்கிற கத்தி எடுத்து அவங்க அம்மா மேலே அடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. உடனே அந்த ஜாஸ்மியாங்கிற இன்னொரு பொண்ணு அவங்க அம்மாவோட கையை பிடிச்சிட்டு அடிச்சிருக்காங்க. 2 பேரும் கத்தி பயங்கரம் உருள்றாங்க, பிறல்றாங்க, பயங்கர சண்டை வருது. இதில் என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் வந்துட்டு கையை பிடிச்சிட்டு கத்தி எடுத்து குத்திடுறாங்க. ஜாஸ்மியா வந்து குத்திடுறாங்க. டாஸ்மியா வந்து அவங்க அம்மாவோட கையை பிடிச்சிடும். அவங்க அம்மாவும் திருப்பி கடிக்கிறாங்க. அந்த 2 பொண்ணுகள் கடிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, பயங்கராங்க. ஒரு பெரிய கலகலப்பு ஆயிடுது. அவங்க அம்மா இப்படியே தப்பிச்சு ஓடுறாங்க. இந்த 2 பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மாவை நீட்டாக இழுத்துட்டு பெட்ரூம் போகிறாங்க, பாத்ரூம் போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க அம்மாவை கிட்டத்தட்ட மோர் தென் 50 டைம்ஸ் அவங்க அம்மாவை குத்தி கொலை பண்ணுறாங்க. அந்த டைமில் நான் தற்காப்புக்காக அவங்க அம்மா பண்ணால் தான் இந்த பொண்ணுகளோட கையில் இருக்கிற காயங்கள்லாம் ஆச்சு. அதை கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷனில் கேட்டது அந்த பொண்ணு இல்லை, இது எதாச்சும் ஆனது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக இது மாதிரி இந்த வீடியோ ரெக்கார்டிங், ஆடியோ ரெக்கார்டிங் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் போலீஸ் அவங்கக்கிட்ட அந்த பொண்ணுக்கிட்ட விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு இந்த பொண்ணுக்கு தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க, மர்டரை பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப சில்லிங்கான மர்டர். இது யூஸ்வலாக பெரிய ரொம்ப ஃபேமஸ். இந்த இதில் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுலேருந்து ட்ரையலுக்காக கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் வந்து இந்த பொண்ணுகளோட வயசை கருதி ஓகே கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது இல்லையா சின்ன பொண்ணுங்க. பட் இது பிளான்டு மர்டரும் கிடையாது, இது ஏதாச்சும் நடந்தது. அதனால் இந்த பொண்ணுக்கு 30 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. 2 பொண்ணுக்கு, ஜாஸ்மியாக்கும் டாஸ்மியாக்கும். 2 பேரும் ஜெயிலுக்கு போகிறாங்க. மேபி 2025லேயும் 27லேயும் 2 பேரும் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, பரோலில் வரக்கு சான்சஸ் இருக்குது. இந்த இதில் வந்துட்டு இந்த பொண்ணுகளை வந்து நம்ம டைரெக்டாக தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்க அம்மாவையும் தப்பு சொல்லலை. அவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பொண்ணுகளை நல்லா பார்க்கணும், நல்லா இது பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. பட் இந்த பொண்ணு பெர்ஸ்பெக்டிவில் ரொம்ப ஃப்ரீடமாக வளர்ந்துட்டோம், நம்ம எதுக்கு அவங்க அடிமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. பட் இது வந்து டோட்டலி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஒன்று அவங்க அம்மா அந்த பொண்ணுகளை அப்படியே விட்டுருக்கலாம், இல்லைன்னா இந்த பொண்ணு அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு ப்ராப்பராக நடந்திருக்கலாம். ரெண்டுமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொண்டு போய் கொலையில் முடிஞ்சிருக்கு. இது வந்துட்டு இந்த பொண்ணுங்க பாவம் வாழ வேண்டிய வயசில் வந்து ஜெயிலில் கம்பி எண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப கஷ்டம், சின்ன பொண்ணுங்க. ஓகே, அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இப்போ ப்ராப்பரான மதர்ஹுட் அந்த அம்மா பண்ணலை. தட்ஸ் த ரீசன். அதுதான் வந்து இந்த பொண்ணுகள் வந்து இவ்வளோ தூண்டியிருக்கு. அந்த பொண்ணுங்களோட வயசு கறி தான் ஜட்ஜ் வந்து இந்த மாதிரி 30 இயர்ஸ் கொடுத்துட்டு 2025யும் தென் 27லேயும் 2 பேரும் ரிலீஸ் ஆக போகிறாங்க. ஓகே, இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த கேஸ்லேருந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், வாட் லெசன் வி லேர்ன் ஃப்ரம் திஸ் கேஸ் அப்படிங்கும்போது, நம்ம வந்துட்டு ஆஸ் அ பேரண்ட்டாக இருக்கும்போது குழந்தைகிட்ட வி ஹாவ் டு கிவ் அவர் லவ். அவங்களுக்கான டைமை வந்து நம்ம கொடுக்கணும், அவங்களோட உட்காந்து பேசணும், அவங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்லணும், அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும், அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கணும். அந்த ஃப்ரீடம் சொல்லி புரிய வைக்கணும். நாங்கள் இந்த ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம், நீங்கள் இதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து உட்காந்து பேசினா பாதி ப்ராப்ளம் சால்வ். பாருங்கள், அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க அம்மா வந்து ப்ராப்பராக உட்காந்து சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அந்த பொண்ணுங்களும் இதை புரிஞ்சுருப்பாங்க. இல்லைன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் ப்ராப்பராக அவங்க அம்மாவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா இட் வில் பி குட். பட் ஆனால் அது ரெண்டுமே நடக்கலை. அது வந்து மிஸ்கம்யூனிகேஷன் தான். ப்ராப்பராக உட்காந்து குழந்தையோட பேசுங்க, ப்ராப்பராக அட்வைஸ் பண்ணுங்கள், லவ் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு கேர் எடுத்துக்கங்க. குழந்தைகளை தனியாகவே விடக்கூடாது. முடிஞ்சளவுக்கு இந்த அடல்ட் ஸ்டேஜ் வரைக்கும் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். எதாக இருந்தாலும் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுதான் வந்துட்டு நம்ம இந்த கேஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கணும். அன்னெசரியாக நமக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து நம்மளே ஸ்டார்ட் பண்ணி விட்டுறக்கூடாது. ஆஸ் அ பேரண்ட்ஸாக நம்ம வந்து ப்ராப்பராக எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணி குழந்தைகளுக்கு புரியும்படியாக எல்லாமே வச்சோம்னா இட்ஸ் a big good.
இந்த கேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த பற்றி என்ன நினைக்கிறீங்க, ப்ளீஸ் டெல் மீ த இந்த கமெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு கேஸில் பார்ப்போம். தேங்க்ஸ், நன்றி.